ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், பிப்ரவரி 23ஆம் தேதி வேலூர்ல தளபதி வர்றாருன்னு எல்லோரும் ரெடியா இருந்தப்போ இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. மக்கள் சந்திப்பா நடக்க வேண்டிய கூட்டம் இப்போ நிர்வாகிகள் சந்திப்பா மாறிருச்சு. சேலம் கூட்டத்துல நடந்த ஒரு அசம்பாவிதத்தை மனசுல வச்சு இந்த தடவை செம்ம ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா மாறிட்டாங்க நம்ம தவேகவினர். இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. பிப்ரவரி 23ஆம் தேதி வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அகரம்சேரியில் நடைபெறவிருந்த விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தற்போது நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றப்பட்டுள்ளது. 2. பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 4900 நிர்வாகிகளுக்கு மட்டுமே இதில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 3. கூட்டத்தில் பங்கேற்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் QR கோட் கொண்ட பிரத்யேக நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதை ஸ்கேன் செய்த பிறகே உள்ளே விடப்படுவார்கள். 4. 33 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்ட மைதானத்தில் இந்த மீட்டிங் நடக்க உள்ளது. ஆனால் மாவட்ட காவல்துறை மிக கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது. 5. நுழைவுச்சீட்டு இல்லாதவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் கூட்டத்திற்கு வருவதை தவிர்க்குமாறு தவேக தலைமை அதிகாரப்பூர்வமாக வேண்டுகோள் விடுத்துள்ளது. 6. சேலம் கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒருவர் பலியான கசப்பான அனுபவத்தால் இந்த முறை பாதுகாப்பு மற்றும் ஒழுக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. 7. விஜய் தனது உரையில் வேலூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் 2026 தேர்தல் பணிகள் மற்றும் பூத் கமிட்டி வேலைகள் குறித்து முக்கிய ஆலோசனைகளை வழங்க உள்ளதாக தெரிகிறது. பாஸ், பாதுகாப்புன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில மற்றும் மத்திய அரசுகள் மேல மக்கள் இப்போ 50% சம காண்டுல இருக்காங்க. மாநில அரசு திமுக விஜய் கூட்டத்துக்கு மக்கள் அலையலையா வர்றத பார்த்து பயந்துதான் காவல்துறை மூலமா முட்டுக்கட்ட போட்டு கூட்டத்தை குறைக்க பாக்குறாங்க என 50% ரசிகர்கள் குமுறுறாங்க. ஊழல் புகார்களால ஆட்டம் கண்டிருக்கிற திமுக விஜய் கூட்டத்தை தடுக்க பாக்குதுன்னு விமர்சனம் எழும்புது. மத்திய அரசு பாஜக ஏற்கனவே தவேக நிர்வாகி அருண்ராஜ் சொன்ன மாதிரி சிபிஐயை ஏவி விஜய்க்கு செக் வைக்க பாக்குற மத்திய அரசு ஒரு புது கட்சி மக்கள் கிட்ட போறதை எப்படியாவது முடக்க பாக்குதுன்னு நடுநிலையாளர்கள் 50% பேர் கருத்து சொல்றாங்க. கட்டுப்பாடுகள். ஒரு நடிகரா இருந்தப்போ அனுமதி கிடைச்சது, இப்போ அரசியல் தலைவரா வந்ததும் ஏன் இவ்வளவு நெருக்கடி என 2026 ஓட்டர்கள் கேள்வி எழுப்புறாங்க. கண்ணா, புலி பதுங்கிறது பாயிரத்துக்கு பாம். பொதுமக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா தளபதி போடுற ஸ்கெட்ச் வேலூர் கோட்டையையே அதிர வைக்கும்னு தவேக தம்பிகள் ஒரு பெரிய விசில் போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க பாஸ். கட்டுப்பாடுகள் எவ்வளவோ இருக்கலாம், ஆனா 2026 தேர்தல்ல இது எப்ப ஓட்டா மாறுங்கிறது தான் இப்ப எல்லோரோட எதிர்பார்ப்போம். இட்ஸ் a calculated tactical shift to avoid security mishaps while strictly screening the core team through QR technology, despite the perceived pressure from both state and central machineries, boss. விஜய் கூட்டத்துக்கு பொதுமக்களுக்கு தடை போட்டது சரியா? உங்களோட அதிரடி கமெண்ட் சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் 2026 தேர்தல் மற்றும் தளபதி விஜய் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் ஏஞ்சல் அருணா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.